அனைவருக்கும் வணக்கம். இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 17/2/2024 சனிக்கிழமை மாசி மாதத்தில் வருகின்ற வளப்பிறை அஷ்டமி. இந்த அற்புதமான நாளில் நம் வாழ்வில் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையில் இருந்தும் சனி தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி அடைய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இதனுடைய சிறப்புகளும் இதனுடைய பலன்களும் உங்களால பெற முடியும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அஷ்டமின்னு சொன்னாவே நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு உண்மை கால பைரவர் வழிபாடு தான். ஒவ்வொரு மாதத்திலும் தேய்பிறை மற்றும் வளப்பிறை அஷ்டமி வருகிறது. இந்த அஷ்டமி திதியில நம்ம கால பைரவருக்கு பல தீபங்கள் ஏற்றி வழிபடுவோம். தேங்காய் தீபம் ஏற்றுவோம், மிளகு தீபம் ஏற்றுவோம், வெண்கடுகு தீபம் ஏற்றுவோம். அது மட்டும் இல்லாம பஞ்ச தீபங்கள் ஏற்றி கூட நம்ம வழிபட்டிருக்கோம். இதுதான் எல்லாரும் தெரிந்த ஒரு உண்மை. இந்த தீபங்களோடு சேர்த்து எளிமையான முறையில் நம் இல்லத்திலே இந்த ஒரு வழிபாடு செய்தால் நம்மளுக்கு எதிரிகள் தொல்லையில் இருந்தும் சனி தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி ஆக முடியும்ன்றது சொல்லப்படுகிறது. அப்படி என்ன வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா ராசிக்காரருக்கும் கட்டாயம் சனி தோஷம் இருக்கும். இந்த சனி தோஷத்தை நிவர்த்தி செய்யதான் இந்த வழிபாடு. அது மட்டும் இல்லாம தீராத கடன் பிரச்சனையால் நம்ம மாட்டி அவதிப்படுவோம். எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டும் இந்த கடன் பிரச்சனை மட்டும் எனக்கு தீரவே மாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் இந்த அஷ்டமி. இந்த அஷ்டமியில கால பைரவருக்கு நம் சரியான முறையில் வழிபாடு செய்தால் நாம் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபெற முடியும். முக்கியமா 2 ராசிக்காரர்கள் இந்த வழிபாடு செய்வது சிறப்பானது. அந்த 2 ராசிக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகரம் மற்றும் கும்பம். மகரம் மற்றும் கும்பம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். அதனால சனிக்கிழமையில் வருகின்ற இந்த அஷ்டமியில இந்த 2 ராசிக்காரர்களும் இந்த வழிபாடு செய்தால் அவங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். இப்ப ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுக்கு குருவா இருப்பவர் பைரவர். அதனால பிரத்யோகமா நம்ம அந்த நேரத்துல பைரவர் வழிபட்டோம்னா நம்மளுக்கு சனி தோஷங்கள் விலகி தீமையை காட்டிலும் நம்மளுக்கு நன்மையை நடத்தி கொடுப்பாரு பைரவர். அது மட்டும் இல்லாம கால பைரவர் உடலில் பூமியை தாங்கும் 8 நாகங்கள் மாலையாக வைத்திருப்பாராம். அதனால அந்த தரிசனத்தை நாம் பார்க்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற சர்ப்ப தோஷங்கள் எதனா இருந்தா கூட அது நிவர்த்தி ஆகும். ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் வருகிறது. அதுவும் சனி பிரதோஷம் பல சிறப்புகள் கொண்டது. இந்த சனி பிரதோஷ நாளன்று அனைத்து ராசிக்காரர்களும் கால பைரவருக்கு ஒரு சில அபிஷேகங்கள் செய்தால் கூடுதல் பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் மிகவும் வளர்ச்சி அடையும். அது என்ன அபிஷேகம் பாத்தீங்கன்னா தேன் மற்றும் தயிர் மற்றும் தேங்காய், இந்த 3 பொருளை ஏதோ ஒரு அபிஷேகம் நீங்க பைரவருக்கு செஞ்சீங்கன்னா உங்க தொழில்ல வெற்றி கிடைக்கும், பல லாபங்கள் உங்களுக்கு உண்டாகும். இப்ப தொழில் செய்யற இடத்துல நிறைய எதிரிகள் இருப்பாங்க. அந்த எதிரிகள் தொல்லை உங்களுக்கு விலகணும், பில்லி சூனியம் நீங்க விடுபடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இந்த அஷ்டமியில இந்த வழிபாடு வீட்டுல செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு கிடைக்கும். இப்ப நான் ஒரு தொழில் செய்யறேமா, அந்த தொழில எனக்கு லாபத்தை காட்டிலும் நஷ்டமே அதிகமா நடக்குது, எந்த தொழிலத்தால் நஷ்டம் வருது, அப்படி இருக்கும்போது நான் என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலும் தேய்பிறை மற்றும் வளப்பிறை அஷ்டமி வருகிறது. அந்த அஷ்டமி தீதியில நான் சொல்ற இந்த வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனையும் இருக்காது, தொழில்ல தோல்வின்ற பிரச்சனையும் இருக்காது, எப்பவுமே வெற்றியே கிடைக்கும், லாபமே உண்டாகும். அந்த வழிபாடு எப்படி செய்வதுன்றது நம்ம சென்று பார்ப்போம் வாங்க. இந்த வழிபாடு தான். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓமனவல்லி என்கின்ற கற்பூர வள்ளி தான். இப்போ இந்த கற்பூர வள்ளி 2 நாள் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான பொருள் வெண்கடுகு. வெண்கடுகுன்னு சொன்னாவே நம்ம பைரவரின் அம்சம் கொண்டதுன்றது சொல்லப்படுகிறது. பைரவர் எப்படி நம் எதிரிகளை அழித்து நம்மளுக்கு பாதுகாவலரா இருக்கிறார்களோ அதே போல இந்த வெண்கடுகும் நம் வீட்டில் இருக்கும் துர்சக்திகளை அழித்து நமக்கு பாதுகாப்பதாக இருக்கின்ற ஒரு பொருளாக இருக்கின்றதுதான் இந்த வெண்கடுகு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம்ன்றது பணத்தை ஈர்க்கக்கூடியது. இந்த வீட்டில் இருக்கும் எதிர் சக்திகளை விரட்டி அடித்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாகவே இந்த பச்சை கற்பூரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி இலை தான். அந்த பிரியாணி இலையில கடன் தீர வேண்டும் அப்படின்றது எழுத வேண்டும். எழுதி முடிச்சிட்ட பிறகு இப்ப இந்த வழிபாட
இந்த வழிபாடு எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை வருகின்ற இந்த அஷ்டமியினால சனி ஓரையில் செய்யறது ரொம்ப சிறப்பானது. ஏன் அப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, பைரவர் அஷ்ட பைரவர் இருக்காங்க. அஷ்ட பைரவர் வழிபாடு என்னன்றது நான் ஒரு பதிவா கொடுத்திருக்கேன். அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், சென்று பாருங்க. இப்போ அஷ்ட பைரவர்ல ருண விமோச்சன பைரவர் இருக்கிறாரு. ருணம்னா கடன், நம் வாழ்வில் இருக்கும் கடனை தீர்க்கக்கூடிய பைரவரை இந்த நேரத்தில் நாம் வணங்குவது மூலமாக இந்த பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாகும். பைரவரை வழிபடும் போது கடன் அனைத்தும் தீர்ந்து போகும். இப்ப இந்த வழிபாடு எப்படி செய்வதுன்றது பார்ப்போம். என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, இந்த பச்சை கற்பூரத்தை இந்த வெண்கடுகு மேல வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம பைரவரை முழு மனதோடு நினைத்துட்டு இந்த சனி ஓரையில வழிபாடு செய்யணும். இந்த சனி ஓரை எப்போ வருதுன்றது தெரிஞ்சுக்கலாம். சனி ஓரை இரவு 8 to 9 மணி இருக்கு. அந்த நேரத்துல இந்த வழிபாடு செய்தால் நம்மளுக்கு அதிக நன்மை கிடைக்கும். இப்ப எப்படி செய்யணும்ன்றது பார்க்கலாம். இப்போ அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம தீபம் ஏத்திட்டு, இப்போ இந்த வெண்கடுப்புனா அப்படின்னா பொடி பொடியா பொரியும். இப்படி பொரியும் போது நம்ம வீட்டுல இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் விலகிடும். அதோடு இந்த பிரியாணி இலையும் இந்த இதோடு சேர்த்து நம்ம எரிச்சிடலாம். அப்படி எரியும் போது நம் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளும் விலகிடும். கடன் தீர்வதற்குண்டான வழியும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பைரவர் நம்மளுக்கு எல்லா வழியும் காட்டுவார். பிரியாணி அலையில் போட்டு எரிச்சிட்ட பிறகு இந்த வெண்கடுகு இப்போ எப்படி பொடி பொடியா வெடியுதோ அதே போல நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளும் எதிரி தொல்லைகளும் பொடி பொடியா வெடிஞ்சு நம்மளுக்கு ஏற்படுகின்ற எல்லா கெட்டதலும் வெளியே போய் நன்மைகள் உண்டாகும். 4 திசைகளில் இருந்தும் பண வரவை தேடி கொடுக்கும். பல நன்மைகளை உண்டாக்கும். கடன் பிரச்சனையை நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால இந்த அஷ்டமி திதியில சனி ஓரை நேரத்துல இந்த வழிபாடு செய்து அதற்கு உண்டான அனைத்து நற்பலன்களும் பெற நான் முழு மனதோடு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.